ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிற பகுதி வந்து ராயபுரத்தில் இருக்கிற அண்ணா பார்க்குக்கு போகிறோம். ஆக்சுவலாக இதோடைய பழைய பேர் வந்து ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான கலந்துரையாடலாம் இங்கே தான் பண்ணியிருக்காரு. அதனால அது நினைவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய பேரை இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாலத்தின் கீழே இறங்கி நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பார்க்குக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இது வாக்கிங் போற காரிடார். இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஒரு இயற்கையான சூழல் இங்கே அனுபவிக்க முடியுது நம்மளால. சிட்டி லைஃபோட அந்த நாய்ஸ்லாம் இங்கே இல்லை. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரும்போது நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது பார்க்க முடியுது. சரி, இது யோகா நடக்கிற இடம். யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகக்கலை அப்படிங்கிறத தான் அந்த யோகாங்கிற கலை வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது தமிழர்களுடைய ஆதிக்கலை. அது இங்கதான் நம்ம பார்த்தோம்னா இங்கதான் யோகா இது நடக்கும். ஓகே சார், முடி போகலாம். யோகா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஃபீல் வருது. இடத்துல நீங்க நின்னீங்கன்னா மரங்கள்
வீடியோ. குழந்தைகள் விளையாடுறதுக்கும் இங்கே இடம் ஆக்சுவலாக பெரிய பூங்கா தான் ஆக்சுவலாக இது. பேரண்ட்ஸ் வந்து காலையிலே குழந்தைகளோட வந்துடுறாங்க. இன்னைக்கு சண்டே வேறையா, அதனால குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. இங்கே நிறைய இடங்கள் இருக்கு ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு. ஆலமரம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஊர்ல தான் பார்க்க முடியும். சிட்டியை பொறுத்தவரை ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கலாம். ஊர்ல நம்ம நிறைய பார்க்கலாம். எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 ஆலமரங்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் சிட்டில.
மக்களுக்கு வந்து யோகா கத்துக் கொடுக்குறீங்களா? ஆமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. இன்னொரு யாரு சொன்னீங்களே, ஒரு ஜமால் பாய் ஐடிஎஸ் காப்பிட்டாங்க. ஆமா, அவங்களும் இங்க வந்து பண்றவங்க தான். நான் வந்து யோகா வந்து இப்ப இல்ல, ஒரு 15 வருஷம் முன்னாடி துபாயில இருந்தேன். ஆமா, அங்க வந்து யோகா சென்டர்ல சேர்ந்து ஸ்கை ஸ்கோ யோகான்றத நம்ம இதுல நான் சேர்ந்து அதை கத்துக்கிட்டேன். ஆமா. இப்போ யோகா பண்ணோன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா யோகா பண்ணதுல இருந்து உங்க என்னென்ன மாற்றங்களை உணர்ந்தீங்க? நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் கொண்டு அதனால பிசிக்கலா, மென்டலா, எல்லாமே எல்லா வகையிலும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அந்த யோகா. ஆமா, கண்டிப்பா. நீங்க ரொம்ப நாள் யோகா பண்றீங்கல்ல? நான் ஒரு 5-6 வருஷமா. ஆமா, யோகா பண்ணதுக்கு அப்புறம் மாற்றங்கள் உணர்ந்தீங்களா? யோகா பண்ணணும் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஆமா, உணர முடியுது. ஆமா ஆமா, அது இருக்கு. அது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. அது மன அமைதி கிடைக்கும். அது நான் நிறைய உணர்ந்திருக்கேன். கண்டிப்பா. உங்க பேரு? ஒரு 6 வருஷம் பண்ணதுல இருந்து எப்படி சேஞ்சஸ் வந்து எப்படி உணர்றீங்க? உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, ஒரு மனதிலா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, அமைதியா ரிலாக்ஸா இருக்கு. உடம்புல வந்து இல்லாம நேரடியா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கு, மன நிம்மதி கிடைக்குது. சொல்லுங்க அலிபாய். சொல்ல ஒண்ணும் இல்லை சார். வாக்கிங் பண்றதால சுகருக்கு வருது, வேற ஒண்ணு இல்லை சார். வாக்கிங் மட்டும், வேற எதுவும் இல்லை. யோகா எல்லாம் பண்ணுறேன். அலாவுன்னு ஒரு லேஸ் ஆயிடுது, ஒரு 150, 160, இப்போ 120 நார்மல் ஆயிடுச்சு. ஆமா, சரி சரி. ஃபுட் எல்லாம் மாதிரி எடுத்துக்கிறீங்க? ஃபுட்டு வந்து சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி சப்பாத்தில சுகர் அதிகமா இருக்கு. என்ன நைட்ல எடுத்துக்கலாம் சொல்றாங்க சார். நைட்ல டாக்டர் சொன்னாரு 2 சப்பாத்தி சாப்பிடலாம், காலைல 3 இட்லி, மதியம் லைட்டா சாப்பாடு, அப்புறம் டேப்லெட் போடுறேன். அப்புறம் வந்து நாகப்பழம், கொய்யா அது எடுத்துக்கிறோம். அது எடுத்தனால ஓரளவுக்கு நார்மலாக வாக்கிங் பண்றதுனால ஓரளவுக்கு நம்ம. இப்போ உடல் பயிற்சி 100க்கு 100 நன்மையான ஒரு விஷயம், நல்ல விஷயம். 100க்கு 100 நல்ல விஷயம். உடல் பயிற்சி 100க்கு 100 நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்க வாக்கிங் போறது எப்படி உணர்றீங்க? ஹலோ சார், உங்க பேரு? என் பேர் ராஜசேகரன். இந்த அண்ணா பூங்கால நான் கடந்த 22 வருஷமா நடைபயிற்சி, விளையாட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தற்சமயம் நான் அண்ணா பூங்கா நடப்பு நல்ல சங்கத்தின் பொருளாளர். இது நீங்க யோகா பண்றீங்களா? யோகா எல்லாமே ஒரு 5-6 வருஷம் பண்ணி இப்போ வந்து நிறைவா வந்து ஒன்லி வாக்கிங்ல வந்து ஃபைனலா நின்றுருக்கோம். விளையாட்டு ஒரு 15 வருஷமா விளையாடணும், பேட்மிண்டன். அப்புறம் யோகா ஒரு 5-6 வருஷம். இப்போ அனைத்தையும் ஸ்லோ பண்ணிட்டு விளையாடலாம். வயது காரணமா ஒன்லி வாக்கிங் வந்து ஒரு 3 வருஷமா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள், டென்ஷன்கள், ஆரோக்கிய குறைபாடு எது இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நடைப்பயிற்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். அது உடல் ரீதியா மட்டுமில்ல, மன ரீதியாகவும் வந்து மிக ஒரு நன்மை பயக்கும் ஒரு செயல். நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுதே அதுலயே சில யோகாசனங்களும் அடங்கி இருக்கு அதுலயே. அதனால யோகாசனங்கள் நம்ம தனியா பிரிச்சு செய்யறது நேரம் குறைபாடு இருந்தால், நம்ம இந்த நடைப்பயிற்சியை பெர்ஃபெக்டா ஸ்பீட் வாக், ஸ்லோ வாக், ரிலாக்ஸேஷன் வாக்கு, பேக் வாக்கு இந்த மாதிரி பண்றதுலயே வந்து நம்ம ஒரு 80-90% உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால கம்பல்சரி வந்து என்ன இருக்கோ இல்லையோ அரை வயிறு சாப்பிட்டா கூட சரி 30 நிமிஷம் நடக்கணும்ன்றது என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள். அதை 22-23 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவ முன்னேற்றத்தில் எங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி அது இதுன்னு எந்த குறைபாடும் இல்லை. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க அண்ணா பூங்கால நாம என் பாயெல்லாம் ஒரு 15 வருஷமா நாங்க அறிமுகம் எங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சந்திக்கிற மக்கள் கிட்ட பெரிய அளவு எந்த ஒரு குறைபாடும் எங்க 15 வருஷம் நண்பர்கள் வட்டாரத்துல இல்லை. எல்லாமே மிகவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாக தான் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க பொருளாதாரம் இருக்கீங்க, இது அரசு தேர்ந்தது எதிர்பார்க்குறீங்களா? அரசு அவங்க கடமை ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி இந்த பூங்கா வந்து இந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ரொம்ப பிரமாதமா இதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ் பிளஸ் இந்த சிங்காரம்
இது அழகுபடுத்துறது, இந்த நடைபாதை அழகுபடுத்துறது, அங்க விளையாட்டுத் துறையில மண் அடிச்சு சீர் செய்யறது. ஆக்சுவலா விளையாடுறதுன்றது அந்த அளவுக்கு எல்லா பூங்காலையும் வந்து அனுமதி இருக்காது. சின்ன பூங்காவா தான் நினைச்சோம். ஆமா, இது வந்து எங்களோட முயற்சினால நாங்க ஒரு 25 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கிறனால இது நாங்க வந்து போன அரசாங்கத்துக்கிட்டே சரி, இந்த அரசாங்கத்துக்கிட்டே சரி வேண்டுகோள் விடுத்து இதை தடுத்து நிறுத்த வேணாம். இதுல ஒரு 60 இளைஞர்கள் விளையாட்டு பேட்மிண்டன் விளையாட்டு. ஆமா, குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த 2-3 வருஷமா வந்து இப்ப இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா பூங்காவை நிர்வகிச்சுட்டு வராங்க. எந்த குறைபாடும் இல்லை. இன்னும் ஒரு 6 மாசத்துல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். மரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலா. இது குறைவு. உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்ப இந்த 3 ஆண்டுகளா தான் இதெல்லாம் வந்து நடுவில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செஞ்சு முக்கியமான மரங்களை மட்டும் வச்சுட்டோம். அல்லது இது ஃபுல்லாவே வந்து இது ஒரு பூங்கா மாதிரியே தெரியாது. இது ரொம்ப ஒரு பிரமாதமா ஒரு எனக்கு வந்து இப்பவே வந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஃபீலிங் தான். கண்டிப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வட சென்னையோட பொக்கிஷம் இது. நோய் நொடிக்கு எவ்வளவு ஆஸ்பத்திரி இருந்தாலும் அண்ணா பூங்காவும் ஒரு ஆஸ்பத்திரியா தான் நம்ம நினைச்சுக்கலாம். ஃபீஸ் வாங்காத ஒரு ஆஸ்பத்திரின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுல வந்து டாக்டர்ஸ் கிடையாது. இதுல பிராக்டிக்கலான டாக்டர்ஸ் நாங்க தான். எங்களை பார்த்தே மத்தவங்களும் வந்து ஆமா மாத்திக்கிட்டாவே போதும். இதை வந்து 22-23 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க அனுபவத்துல சொல்றதுதான். இதே கொரோனா வந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கொரோனா வந்தது. ஆனா 3 நாள் 4 நாள் சரியா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் முயற்சியால கொரோனா வரல. அதுக்கு மெயின் ரீசனே வந்து ஃபிட்னஸ். அது மட்டும் இல்லாம வந்து எங்களுக்கு இந்த அண்ணா பூங்கா வாசல்ல பாத்தீங்கன்னா இயற்கை ரீதியா வந்து சில மூலிகைகள், ஜூஸ்கள் இதெல்லாம் வந்து அவங்க விநியோகம் பண்றாங்க. எந்த கலப்படம் இல்லாதது. இதெல்லாம் வந்து எல்லா வீட்லயும் நமக்கு கிடைக்காது. வீட்டுல பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணலாம். ஆனா இந்த 40 ரூபாய் ஜூஸ் கிடைக்காது. கண்டிப்பா மட்டன் வாங்கலாம், சிக்கன் வாங்கலாம், இறா வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கி செய்வாங்க. ஆனா எந்த வீட்லயும் வந்து இந்த மாதிரி இயற்கை மூலிகையை போட்டு செய்யறது வந்து நடக்காத ஒரு விஷயம். அது வந்து இங்க ரொம்ப நல்லா பிரமாதமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வர்றவங்க வந்து வீட்டுக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம உடல் நலத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்னைக்கும் நம்ம வந்து அந்த 40-50 வருஷமா இருக்கிற அந்த மூலிகை இதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் உடற்பயிற்சி மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அந்த உணவு ஆகாரங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நான் என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தோம்னா கம்பல்சரி ஒருத்தருக்கும் அந்த 20-30 நிமிஷம் வாக்கிங் வந்து 20 minutes 20 to 30 minutes நல்ல பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவாங்க. அது பண்ணாவே போதும். நமக்கு எந்த ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க பிறப்பே இங்க தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அவங்க பேச்சிலே வந்து நம்ம அதை உணர முடியுது. யூடியூப் இக்பால் பிளாக் ஓகேவா அது. ஸோ வந்து அவங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃப்ரெண்ட்லி பீப்புளாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு பெரிய ஒரு பார்க்கு தான் இருக்கு. ஃபுல்லாக மரங்கள் பாருங்க. இது கம்மிங்கிறாங்க. அப்போ மரங்கள் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அண்ணா உங்க பேர்? சக்திண்ணா, ஆர்பி சக்தி. நாங்கள் வந்து விலை சேவை
அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை மூலியமாக தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக நம்ம வடசென்னை பகுதியில் இந்த ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ள ஏழ்மையானவர்கள் மற்றும் இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன சேவை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு இந்த தன் குடும்பத்தால் கைவிடப்பட்ட முதியவர்களை வந்து காப்பகத்தில் சேர்க்கிறது, தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அன்னதினமும். இது மட்டும் இல்லாமல் இந்த சரணம் யாராச்சும் ரோட்டில் ஆதரவற்று இறந்துட்டாங்கன்னா நாங்கள் தான் எடுத்து அவங்கள நல்லடக்கம் பண்ணுறோம். தொடர்ந்து ஃபியூச்சர் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஏழ்மையாக அவங்க இறந்துட்டாங்கன்னா நாங்கள் அந்த பாக்ஸும் கொடுத்து அனுப்புகிறோம். அப்படின்னு நைட்டும் பகலுமா இரவும் பகலுமாக தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக நாங்களும் எங்கள் கூட இருந்து பல நல்லுள்ளங்களும் எங்கள் கூட தொடர்ந்து ஆதரவு தந்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய இந்த மக்களுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் மற்றும் மருத்துவமனையில் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், ஏன் குறிப்பாக மருத்துவமனையில் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணுறோன்னா, அவங்க தான் எந்தெந்த ஊர்ல தான் இங்கே வருவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிங் கிடையாது. ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் துணிமணி கூட இல்லாமல் அந்த அவசரத்தில் அந்த 108 ஆம்புலன்ஸ் மேலே அதில் ஏறி வந்துடுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தொடர்ந்து பல சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் எல்லாம் இணைந்து பல சேவைகள் பண்ண இருக்கிறோம். நன்றி. பொதுமக்கள்கிட்ட இருந்து எதுவும் உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுமா? பொதுமக்கள் சார் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டே போதும் சார். அவங்க கூட மாட்டே எடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுறது போதும். இப்போ சாப்பாடு கொடுக்குறதுலாம் நிறைய பேர் வந்து இந்த அவங்களுக்கு தேவையான சில பேர் அரிசி, மளிகை பொருட்கள், மற்ற எண்ணெய் பாக்கெட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இப்போ சொல்ல நிறைய பேர்த்துக்கு வந்து அடுத்த உதவி பண்ணணுன்னு 180 பேர்த்துக்கு அந்த மனசு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அணுகுமுறை தெரியுது, எப்படி போய் கொடுக்கணும், யாரை போய் சேரணும், சரியாக போய் சேருதாரு. நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனால எப்படி இப்போ பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் நாங்கள் இறை சேவைன்னு அறக்கட்டளை வச்சுருக்கோம். இறை சேவைனா நம்ம பண்ணுற ஒரு சேவையும் இறைவனை போய் சேரணும். நம்மள இது கிடையாது, நம்ம ஒரு சும்மா ஒரு துரும்பு ஒரு தூசி தான். இறைவன் பண்ணுறாரு, நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் பண்ணுறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண முடியும் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. எதிர்ச்சியாக தான் நான் பார்த்தேன். ஓ கண்டிப்பா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச பங்கை நம்ம செய்வோம். அவ்வளோதான் சார். உங்களால வந்து காசு பணம் கொடுக்க தேவையில்ல, உங்களால முடிஞ்ச உங்க கையில ஒரு 4 பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போங்க. அது போய் இடத்துல ரொம்ப நன்றி. இன்னும் மனிதம் வாழுது அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்க முடியுது. பட்டினத்தார் சொல்லிட்டு அருள் திரு பட்டினத்தார் அடிகள். அப்படியா? ஓகே. வந்து வாரம் பாத்தீங்கன்னா சண்டே ஆனா காலைல வந்து ஒரு நாள் வந்து பிரிஞ்சு, இன்னைக்கு வந்து பிரிஞ்சு இட்லி குருமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வாரம் தொடர்ச்சி அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். யாரும் வந்து பசி இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். நாங்க ஒரு 10 பேர் டீம் மாதிரி வரதராஜன் சொல்லிட்டு விருப்பப்பட்டவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வர முடியலன்னு ட்ரஸ்ட் தலைவர் வந்து சேர்த்து பண்ணுவார். ஏழைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்காக பண்ணுவோம். சப்போஸ் முடியல அப்படிங்கும்போது நாங்க 10 பேர் ஷேர் பண்ணி நாங்க ஒரு இது போயிட்டு இருக்கு, கண்டினியூவா போயிட்டு 10 வருஷம் கிட்ட கண்டினியூவா போயிட்டு. ஒரு வாரம் இல்லைன்ற மாதிரிலாம் கிடையாது. அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ட் மூலியமா பண்ண முடியல. நன்றி. அப்படியே போனீங்கன்னா வந்து எம்சி ரோடு வந்துடும். ரைட் கட் பண்ணீங்கன்னா எம்சி ரோடு வரும். ஓகேவா? இந்த மக்கள் வந்து கியூல நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உதவிகள் தொடர்ந்து நடைபெறனால தான் வந்து இந்த மனிதம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த மக்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியுது. இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க ஏழைகளுக்கு. இது எதிர்பார்த்து நிறைய மக்கள் இருக்காங்க, பாருங்க தெரியுது.
ஐயா கூட அதுவும் பார்த்து சாப்பிட மாட்டேன். கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்ரஸ் இருக்கு. நீங்க தேவைன்னா கூட அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கூட இருந்தது. இன்னும் நான் அதிகமான வீடியோக்களை இனி வரும் காலங்களில் நான் வந்து பதிவேற்றேன். நிறைய ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் நாடுகளுக்கும் நம்ம ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது. அதுக்கான இந்த சீரியல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நல்லா கேமரா விஷுவல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் நான் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, ஒரு எதிர்பார்ப்பு சொல்லுங்கள். கண்டிப்பாக இனியும் வரும் வீடியோக்களில் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தெரியுங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, நன்றி.